என்ன நீ அவளுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன கல்யாணம் ஆகி வரும்போது இங்க வரதட்சணை அள்ளி கொண்டு வந்தியா என்ன? இல்ல பணம் என்ன மரத்தலையா காய்க்குது? இஷ்டத்துக்கு சொல்ற? நீ இருக்கே இந்த எப்பவும் கஞ்சத்தனம் தான். அப்படியே உன் சித்தப்பா பாதையில போயிட்டு இருக்க. நீங்க இலேஷனா கிட்ட போய் கொஞ்சம் கத்துக்கோங்க. இலேஷனா கிட்ட வாயை திறந்து ஒரு விஷயம் கேட்க கூடாது. அடுத்த நிமிஷம் பணத்தை கையில கொடுப்பாரு. இந்த அது நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, நேரம் ஆகுதுல்ல, கிளம்புங்க. நல்ல Dress வாங்கிட்டு வாங்க. கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. வாங்கிட்டு வரேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இங்க இவ்வளவு சத்தமா இருக்கு? இஷான், உங்ககிட்ட ஏதாவது பணம் இருக்கா? ஒரு 2000 3000? இருக்கு. எதுக்கு? அட முதல்ல அது வெளியில எடுறா. என்னடா அது, எவ்வளவு நாளாச்சு நீ இஷிகாக்காக எதுவுமே வாங்கி தரல. பாவம் எப்படி அடரா தெரியுமா அவ? என்ன இருந்தாலும் அவ உனக்கு தங்கச்சி, அவ மேல உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா? நான் எதுக்கு? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. நான் வாங்கி கொடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா இல்ல நீங்க வாங்கி கொடுக்க கூடாது, இஷான் அண்ணா தான் வாங்கி தரணும்னு அழறா. எவ்வளவு எமோஷனல் ஆகுறா தெரியுமா? ஆனா இவன் என்னடானா உன்னோட எமோஷன்ஸ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். நீ பாட்டுக்கு சரிமா அழாதம்மா, அழாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. நான் தான் இப்ப மாலுக்கு போறேன்ல, நீ கொஞ்சம் அழாம இரு. நான் இருக்கேன்ல, இவங்கிட்ட பணம் வாங்கிட்டு போய் நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன், சரியா? டேய் குடுறா, சீக்கிரம் பணம் குடுறா. என்ன பணத்தை எடு குடு. நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? நானே போய் வாங்கிட்டு வரேன். போ. இஷானனா நானும் உங்க கூட வரவா? நானும் எங்க கூட வரவா? அப்புறம் யார் இங்க உட்கார்ந்து படிப்பா? அதான் நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்றேன்ல. முதல்ல உன் கண்ணை போய் கண்ணாடியில பாரு. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. எல்லாமே நடிப்பு. இதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு நீ என்கிட்ட எதுவும் கேட்க கூடாது. கேட்க மாட்டேன். நல்லா டிராமா கம்பெனில இருக்க வேண்டியதுல இங்க வந்துட்டு. நான் ஹால்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வந்துரு. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்னா உனக்கு என்ன இப்ப ஒரு Dress வேணும் அவ்வளவுதானே? அது கிடைக்குதுல்ல. என்ன இந்த இது? சின்ன மாமா இவரை பத்தி கரெக்டா தான் சொல்றாரு. நீங்க இருக்கீங்களே, நீங்க ஒரு 1 நம்பர். என்னோட அப்பாவி இஷானை நீ ஏமாத்துறல, நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன். இல்ல ராதா, நீங்க எங்க போறீங்க? ஏதோ ஒரு சாக்குல எனக்கு லாபம் தானே. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி பாடு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? ஓடு, சீக்கிரமா ஓடு, இது என்னோட மான பிரச்சனை, இங்க நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். அதுக்கப்புறமா அவளோட குதிரை வேகமா போச்சு. அதுக்கப்புறம் அவங்க பின்னாடி பண்ணையாருடைய அடியாட்கள் அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட குதிரை வண்டியில ஒரு சக்கரம் விழுந்துருது. பின்னாடி பண்ணையாரோட ஆளுங்க. குஷி, என் செல்லக்குட்டி, நான் சொல்றதெல்லாம் கேக்குறல்ல? ஓஹோ இலேஷ், குஷிக்கு நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? அட என்ன பேசுற நிஷா? குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லணும்ல, அதான் சொல்றேன். அதுக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவியா? அது எனக்கு சின்ன குழந்தைங்க கதையெல்லாம் தெரியாதே. ஆனா சினிமா கதைங்க எல்லாம் முழுசா தெரியும். அதான் தெரிஞ்ச கதையை சொல்றேன். வேற என்ன? இலேஷ், ஆனா எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா பேச. என்ன? நான் உனக்காக தானே இவ்வளவு என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒரு வேலை பண்ணு. குஷியா ஹாலுக்கு தூக்கிட்டு போ. அங்க போய் உன்னோட கதையை கண்டினியூ பண்ணிக்கோ. சரி சரி, நல்ல யோசனை தான். வெளியில ஹால்ல குதிரைங்க ஓடுறதுக்கு நல்ல ஸ்பேஸும் கிடைக்கும்ல. ஓகே ஓகே, அப்படியே பண்றேன். படா செல்லவா, கதையோட பார்ட் 2 ஹால்ல ஆரம்பிக்க போதே. யா